அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. இன்றைக்கி நம்ம மனதை தொட்ட கதைகள் அதில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதைக்கு பேர் கீரை கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. நம்ம சேஷாச்சலம் அவர்கள் எழுதின கதை தான் இது. ரொம்ப அன்பை அடிப்படையாக கொண்ட கதை இது. இந்த கதையில் நிறைய அன்பான விஷயங்கள் அது போலலாம் ரொம்ப இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை. ஒரு ஊரில் அதாவது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அண்ணா தம்பி எல்லாம் ஒன்றா இருக்கிற குடும்பம். அண்ணாவுக்கு ஒய்ஃப் இல்லை. அவர் தம்பி கூடவே இருக்கார். அவர் அவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலச்சுவாந்தார், அதை மாதிரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. அவர் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார் அண்ணா. தம்பி ஒரு நல்ல ஒரு தேர்ந்த விவசாயி, அதை மாதிரி. ஆனால் அவங்க 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாக்குவாதம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தி போயிடும். இன்னையோட இவங்க 2 பேரும் தனியாக போயிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. எல்லோரும் கூட அன்பாக தான் இருப்பாங்க. இது மாதிரி தான் அந்த குடும்பத்தோட பொதுவாக இப்போ அந்த கூட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய இது போல் ஒரு விஷயங்கள் தான் அந்த குடும்பத்தில் நடந்தது. இது இருக்கட்டும். இந்த கதையினுடைய ஒரு பையன் மணின்னு சொல்லிட்டு, அவன் அந்த அண்ணாவோட பையன். அவன் சென்னையிலேருந்து ராத்திரி ஒரு 9:30 மணி கடைசி பஸ்ஸு. அந்த பஸ்ஸுக்கு ஊரில் இறங்குறான். ஊரில் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே டிம்மான வெளிச்சம். கிராமத்து பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு தெரியாதா? கடைசி பஸ்ஸு எப்படி இருக்கும்? யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தங்க 2 பேர் மட்டும் அங்கே இங்கே உட்காந்துருப்பாங்க. இவன் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒருத்தர் என்னப்பா இப்போ தான் வரையா மணி அப்படின்றார். ஆமாம் அப்படின்னு. என்னப்பா எங்கே இருக்க? இதில் மெட்ராஸில் இருக்கேன். மெட்ராஸில் இருக்கியா? ரைட்டு. என்ன வேலை செய்கிற? இவன் என்ன வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவருக்கு புரியுமா? ஒரு வேலை செய்கிறேன்ப்பா, நல்லா தான் இருக்கேன். சரி சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு. அது இல்லை, வாடகை வீடு தான். என்னப்பா உனக்கு பின்னால் போனவன்லாம் சொந்த வீடு வாங்கிட்டான், நீ இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கிற, எவ்வளோ சம்பளம் அப்படின்னு. எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்ப்பா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு தகவல் தெரிஞ்சு தான் நீ வரையா அப்படின்றார். ஐயோ, தகவல் தெரிஞ்சு வரையாவா? என்ன தகவல் பா? சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணியால் வீட்டுக்கு வர முடியல. அவ்வளோ ஒரு உதறல். என்னமோ ஆகிப்போச்சு வீட்டில், யாருக்கோ என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா முதல்ல பார்க்குறான், அவனுடைய அப்பா திண்ணை மேலே படுத்துட்ருக்காரு. சரி நேரம் திம்முன்னு உள்ளே போய் பார்க்குறான். சித்தப்பாவும் படுத்துட்ருக்காரு. ரைட். அப்பா சித்தி இருக்காங்க, யாருக்கும் அதுவும் பசங்கள்லாம் இருக்காங்க. சித்தி பசங்க, சித்தப்பா பசங்க, அவங்க தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. அப்பாடி, எல்லாருக்கும் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா, எல்லோரும் இருக்காங்க, அவ்வளோதான், அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வரவன் வாசலில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. வீட்டு வாசலில் லைட் எரியுது. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் அந்த வீட்டு வாசல் லைட்லாம் எரியாது. 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. இவனை பார்த்த உடனே பேசாமல் எல்லாம் அப்படி இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு எல்லாம் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க, வீட்டில் லைட்டெல்லாம் இவ்வளோ நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுவாங்களே, எதுக்கு லைட்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் வராங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அவங்க சித்தி வராங்க. என்னடா வாடா, உனக்கு அதுக்குள்ளே எப்படிடா வந்த? என்ன சித்தி, எல்லாமே அங்கே ஊரில் இறங்கின உடனே தகவல் தெரிஞ்சு தான் வரையான்னு கேட்குறான். நீ அதுக்குள்ளே எப்படிடா வந்தேன்னு கேட்குறேன். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சித்திக்கிட்ட கேட்குறான். சித்தி சொல்கிறாங்க, என்னமோ நடந்து போச்சுடா போடா, அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணது ரொம்ப மனசுக்கே கஷ்டமாகி போச்சு, எல்லாமே பயந்து போயிட்டோம். நம்ம என்ன நடந்தது சொல்லு சித்தி, முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சித்தி ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் வாயில் புண்ணு, அதனால் சித்தப்பா சொன்னார், பின்னால் அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நல்லா பெரிய தோட்டமே இருந்தது. தோட்டத்தில் நிறைய மணத்தக்காளி செடி முளைச்சிருக்கு. நான் பறிச்சுன்னு எனக்கும் அண்ணாவுக்கும், அதாவது இவர் சண்டை போடுவார், ஆனால் அண்ணாவை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அண்ணாவும் சண்டை போடுவார், தம்பி யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கும் அண்ணாவுக்கும் வாயில் புண்ணு, அண்ணா வெளியில் பேசியிருந்தார், எனக்கும் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் எங்கள் 2 பேருக்கு மட்டும் மணத்தக்காளி கீரை பண்ணுறேன்
அதை பண்ணி அவர் நல்லா சமைப்பார். மணத்தக்காளி கீரை பண்ணி பண்ணுறேன், நீ பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடு அப்படின்னு மத்தியானம் போய் மணத்தக்காளி கீரையெல்லாம் பறிச்சுன்னு வராரு. பறிச்சுன்னு வந்துட்டு சமையல் பண்ணுறாரு. இவர் கீரை பண்ணுற வரைக்கும் பேய் சொல்லு பெரியப்பா கிட்ட சொல்லு, நான் அது மாதிரி அப்பா கீரை பண்ணுறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் இரு பெரியப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. பசங்க போய் சொல்கிறாங்க, தம்பி பசங்க போய் சொல்கிறாங்க. பெரியப்பா வாசலில் உட்காந்துருக்கார். அன்றைக்கி ஸ்கூல் லீவு, வாசலில் உட்காந்துருக்கார். சரின்னு சொல்லிட்டு சமையல்லாம் ஆகிப்போகுது. பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இவரும் சித்தப்பாவும் கீரை பண்ணி முடிச்சிடுறாரு. முடித்த உடனே சாப்பிட கூப்பிடனா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பே. சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா போய் திண்ணை மேலே படுக்கிறாரு. தம்பி வந்து உள்ளே கொஞ்ச நேரம் தலையை சாய்க்கலான்னு படுக்கிறாரு. எப்படியும் வந்து ஒரு 2, 2:30 மணி இருக்கும் மத்தியானம். நேராக தம்பி எழுந்திருக்கிறார். தம்பி எழுந்த உடனே நேராக திண்ணை மேலைக்கு போகிறார். திண்ணை மேலே போயிட்டு இதெல்லாம் வந்து அதாவது வந்து அந்த மணியினுடைய சித்தி அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம். அவங்க சித்தப்பா வந்து போகிறாரு. போன உடனே அங்கே திண்ணைக்கு போகிறாரு. திண்ணைக்கு போயிட்டு அவங்க அண்ணனை போய் எழுப்புறாரு. அண்ணா 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 அண்ணான்னு எழுப்புறாரு. என்னடா இவ்வளோ அந்யோன்யமாக வந்து போகிறாரேன்னு சொல்லிட்டு நானும் பின்னால் போய் பார்த்தேன். இவர் எழுப்பின உடனே அந்த அண்ணாவும் எழுந்து உக்காந்துட்டார். எழுந்து உக்காந்துட்ட உடனே என்னடா என்னடா அப்படின்றார். ஒன்றும் இல்லைண்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அந்த அண்ணா இறங்கி அந்த சின்ன பசங்களாம் ஸ்கூல் போகிற பசங்களாம் ஒருத்தர் தோள் மேலே ஒருத்தர் கை போட்டு வைப்பாங்கல்ல, அதை போல் கை போட்டுட்டு 2 பேரும் ஸ்கூல் போகிற மாதிரி பேசினே போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. என்னடா இப்படி சண்டை போடுவாங்க, இப்படி இருப்பாங்க, 2 பேரும் பார்த்தா இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க ஜனங்கள் எல்லாமே வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கே போகிறாங்க 2 பேரும் அப்படின்னு. அப்புறம் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, அந்த கோவில், அந்த பிள்ளையார் கோயில் கட்டணும், இது பண்ணோம், நீ என் கூடவே இருடா, நீ எங்கேயும் விட்டு போயிடாதடா என்ன அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. தம்பி சொல்கிறார், நான் உன்னை விட்டு எங்கே நான் போக போகிறேன், நானும் உன் கூடவே தான் நான் இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப 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 அன்பாக அந்யோன்யமாக பேசிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஊருக்காரங்களாம் சந்தேகம் ஆகிப்போம். 2 பேரும் பைத்தியம் ஆகிட்டானுங்க, என்னமோ ஆகிப்போச்சின்னு சொல்லிவிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு நேராக வந்து பக்கத்தில் இருக்க டவுனில் இருக்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லை ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து ஏதோ பாதிச்சிருக்கு, அதனால் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், இந்த மாத்திரையை கொடுக்குறேன், கொண்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை அனுப்பி விட்டுட்டு ஊருக்காரன்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க என்ன மத்தியானம் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்காங்க, சித்தி சொல்லியிருக்காங்களே, இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்டாங்க. மணத்தக்காளி கீரை சாப்பிட்டாங்களா, சரி அந்த கீரையில் தான் வந்து ஏதோ வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அந்த தோட்டத்தில் போய் பாருங்கள், ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் கூட்டிகிட்டு போனவரும் வந்து தோட்டத்தில் எல்லோரும் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா அங்கே மணத்தக்காளி கீரை, அதாவது வந்து மணத்தக்காளி கீரை மாதிரியே இருக்கும் அந்த ஊமத்தங்கீரை. ஊமத்தஞ்செடி மணத்தக்காளி செடி மாதிரியே இருக்கும் சின்ன வயசில். அதையும் சேர்த்து பறித்து சித்தப்பா சமையல் பண்ணி, தம்பி சமையல் பண்ணி அண்ணனுக்கு போட்டுட்ருக்கார். இது வந்து சித்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட். யாருக்கிட்ட? மணிக்கிட்ட. அதனால தான் வந்து இது அப்படின்னு சொல்லி, சரி இந்த தூக்க மாத்திரை தூங்கி எழுந்திருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோம். அப்படி சரியில்லை, நாளை காலையிலே எழுந்த உடனேவும் சரியில்லைன்னா நீங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் தூங்கின்னு இருக்காங்க. என்னமோ வளர்கிறாங்க. தம்பின்றாரு, அண்ணான்றாரு, தம்பின்றாரு. இவர் அங்கே வந்து அண்ணான்றாரு, இவர் தம்பின்றாரு. அப்புறம் 2 பேரையும் மெதுவாக வந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. தூங்குறாரு. அப்போ தான் மணி வந்து உள்ளே போகிறான். வெளியில் இருக்கவர் வந்து சொல்கிறாரு, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு மணி, நீ என்ன பண்ணுறதுனே தெரில மணி, அப்படி வந்து ஒரு அந்யோன்யம், இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, அந்த பிள்ளையார் கோயில் கட்டணுன்றாங்க, அந்த லேண்டை வாங்கணுன்றாங்க, என்னை விட்டு போகாதடா தம்பின்னு அண்ணா சொல்கிறாரு. உன்னை விட்டு எங்கன்னா நான் போக போகிறேன், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு தம்பி சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அழறாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு பைத்தியமாயிட்டான் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து, ஒரு பக்கம் வந்து கஷ்டப்படுறவங்க, ஒரு பக்கம் சிரிக்கிறவங்க, அப்படி இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி காலையில் எழுந்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம சென்னைக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி இருக்கான். அப்போ வந்து அவர் வீட்டு வாசலில் உட்காந்தார் அவர் பெரியவர். அவர் சொல்கிறாரு, இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைப்பா, ஒரு மனுஷனுக்கு வந்து புத்தி பேதலிக்கும் பொழுது தான் அவன் மனசில் இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் வரும்.
நீ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உண்மை சொல்லும், வந்து குடிகாரன் உண்மையை சொல்லுவான். அது மாரி வந்து அவன் புத்தி பேதலிக்கும்போது தான் வந்து வரும். அதனால இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா நெனச்சிடக்கூடாது. அடி மனசுல 2 பேருக்கும் எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா, ஒருத்தர் அண்ணான்றாரு, தம்பின்றாரு, கட்டி புடிச்சுக்கிறாரு, 2 பேரும் தோள் மேல கை போட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரு மணிகிட்ட சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இதே போல தான் ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரணி பக்கத்தில அடையபுலம் அப்படின்னு ஒரு ஊர்ல அப்பைய தீட்சிதர்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னாரு, "நான் வந்து ஒரு ஊமத்தங்காய சாப்பிட்டுர்றேன். சாப்பிட்ட உடனே எனக்கு மனசு வந்து மைண்ட் வந்து ஒரு மாதிரி பித்தாயிடும். அப்ப நான் என்ன சொல்றேன், அது சொல்றது உண்மை. அது சொல்றது தான் உண்மை. அத வந்து நீங்க எழுதி வைங்க. அப்ப நான் கடவுள நினைக்கிறேனா, சிவன நினைக்கிறேனா அப்படின்னு நீங்க எழுதி வைங்க" அப்படின்றாரு. அவங்களுடைய சீடர்லாம் வந்து அவர் வந்து இது பண்ண உடனே மாற்று மருந்து குடுத்து அவர சரி பண்ணிடுறாங்க. மாற்று மருந்து பக்கத்தில வச்சுன்னு தான் அவர் ஊமத்தங்காயே சாப்பிடுறாரு. அது சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணிட்ட உடனே அவர் சொல்லும்போது வந்து அந்த அந்த அவர் சொன்ன மந்திரங்கள், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க குறிப்பெடுத்து எழுதி வைக்கிறாங்க. அவர் மறுநாள் காலையில அவர் பித்து தெளிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் படிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அருமையான சிவ ஸ்லோகங்கள். அதனால மனசுல இருக்கிறது ஒரு மனிதன் வந்து மனம் குழம்பி போயி, ஒரு மனிதன் வந்து புத்தி தடுமாறி போய் இருக்கும்போது உண்மை வரும். அப்படின்றது வந்து ஒ ஒ ஒரு ஒரு தத்துவம் இருக்குப்பா. ஆரணி பக்கத்தில அடையபுலம்ன்ற ஊர்ல நடந்த விஷயம் இது. அது மாரி தான் வந்து உங்க அப்பாவுக்கும் அதாவது வந்து மணிகிட்ட சொல்றாரு அந்த இவரு. உங்க அப்பாவுக்கும், சித்தப்பாவுக்கும் வெளியில தான் வந்து சண்டை போடுற மாதிரிலாம் வந்து 2 பேரும் இது பண்றாங்க. நடிச்சுக்கிறாங்கன்னு கிடையாது. ஏதோ கோவத்தில பேசுறாங்க. ஆனால் அடி மனசுல அண்ணனுக்கு தம்பி மேலயும், தம்பிக்கு அண்ணன் மேலயும் இருக்கிற பாசம் நேத்து நீ பார்த்திருந்தேன்னா ஆச்சரியப்பட்டு போயிருப்ப மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் மணிகிட்ட சொல்றாரு. மணிக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா, அழறதா ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும், மத்த குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்பாங்க. சிரிச்சுன்னு இருப்பாங்க, விளையாடின்னு இருப்பாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த குடும்பத்தில. அதனால அந்த மணி நினைக்கிறான். மறுநாள் காலையில எழுந்த உடனே 2 பேரும் நார்மலா ஆயிட்டாங்க. நார்மலா ஆயிட்டு ஏதோ அத நம்ம சொல்லுவாங்கள்ல, "நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சினிமாவெல்லாம். அது மாரி வந்து அவங்க பாட்டு நார்மலா வந்து எழுந்திருக்காங்க. என்னமோ தெரியல சாப்பாட்டில இதுவாகி போச்சு. அப்படி ஒரு மாதிரி மயக்கமா இருந்தது. அப்படி சொல்லி அந்த அந்த விஷயத்த முடிக்கிறாங்க. மணி மறுநாள் காலையில போய் அந்த தோட்டத்தில பார்க்குறான். அப்போ போய் பார்த்து அந்த மணத்தக்காளி கீரைக்கும், அந்த ஊமத்தங்கீரைக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றான். இந்த உலகமே எங்க அப்பாவையும், சித்தப்பாவையும் சண்டை போடுறவங்க அப்படின்னு நெனச்சிருந்த ஒரு நிலைய மாத்தி, இல்ல அடி மனசுல 2 பேருக்குமே ஒரு உண்மையான அன்பு உண்டு அப்படின்றத நிரூபிச்சியே, "மணத்தக்காளி கீரையே, ஊமத்தங்கீரையே உனக்கு நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேஷாச்சலம் ஐயா வந்து இந்த கதைய வந்து முடிப்பார். கதைய முடிக்கும்போது, அன்ப பத்தி ஒரு விஷயத்த சொல்லுவார். "வாழ்வை இனிதாக்குவது அன்பு. கஷ்டங்களையெல்லாம் மீளச் செய்வது அன்பு. குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது அன்பு. உலக வாழ்க்கையை சுவைக்கச் செய்வது அன்பு. அழகற்றதற்கு அழகூட்டுவது அன்பு. அன்பு பொலியுமிடம் சொர்க்கம். அன்பு மறைந்தவிடம் நரகம். மனமே நீ அன்பில் ஊறி வளர்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய வந்து சேஷாச்சலம் சார் முடிப்பார். சேஷாச்சலம் சார், ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. அன்பு அப்படின்றது வந்து அடிமனசில இருக்கும்போது, அது எதன் மூலமா தான் வரும். இந்த மணியோட குடும்பத்தில ஊமத்தங்கீரை மூலமா வந்திருக்கு. நன்றி கீரை, நன்றி ஊமத்தங்கீரை, நன்றி, வணக்கம்.